வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூ டிசைன். இந்த டிசைனோட ஃபஸ்ட் லேயர் நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். நம்ம கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு கிளாத் லாக் பண்ணிவிட்டு திருப்பி பீடை வந்து லாக் பண்ணிவிட்டு கிளாத் லாக் பண்ணிக்கணும். திருப்பி செயின் போட்டுட்டு திருப்பி கிளாத் லாக் பண்ணிவிட்டு பீடு. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இது வந்து பேஸ் ஃபஸ்ட்டு லேயர். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம இந்த லேயர் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் இதில் எப்படி ஜாயின் பண்ணி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து நம்ம குச்சி கட்ட போகிறதில்ல. இதில் வந்து நம்ம லேஸ் பேட்டர்ன் மாதிரி தான் வரப்போகுது. ஸோ வந்து டபுள் கலரில் நம்ம யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிங்க் கலரும் ஒரு எல்லோ கலரும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பிங்க்கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயரில் நம்ம ஒரு செயின் போட்டு கிளாத் லாக் பண்ணோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 செயின்ஸ் போடலாம். 1 2 3. இந்த 3 செயின் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. தென் திருப்பி வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த தேர்ட் செயினில் தான் நான் கொண்டு வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ 3 செயின் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 செயின் போட்டு நம்ம அந்த இடத்துல விரல் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்ட் செயினில் நம்ம லாக் பண்ணிடணும். டோட்டலாக நம்ம 6 செயின் போடுவோம். 3 செயினில் கொண்டு போய் லாக் பண்ணிடுவோம். மேலே வந்து ஒரு குட்டி பெட்டல் நமக்கு கிடைக்கும். இப்போது இதை லைட்டாக திருப்பிக்கோங்க. விரலை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க கீழே, நான் அந்த வச்சுருக்க மாதிரி. தென் தம் ஃபிங்கரால் அந்த பெட்டலை பிடிச்சிட்டு அந்த 3 செயின் போட்ட கேப்பில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு வரலாம். ஸோ 3 டைம்ஸ் நான் சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த பீடுக்கும் நம்ம கிளாத் லாக்கும் நடுவில் இருக்க கேப்பில் உள்ளே விட்டு லாக் பண்ணிடுறேன். பீடை ஒட்டி லாக் பண்ணிடலாம். தென் இப்போ 4 செயின் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டுட்டு திருப்பி பீடை ஒட்டி லாக் பண்ணிடலாம். கிளாத் லாக்குக்கு முன்னாடி பீடுக்கும் நடுவில் ஒரு கேப் கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், பீடுக்கும் கிளாத் லாக்கும் நடுவில் இருக்க கேப்பில் இந்த செயினை கொண்டு போய் லாக் பண்ணிடுங்க சிங்கிள் க்ரோஷாவில். ஸோ அந்த பீடு வந்து உங்களுக்கு என்ன பீடு வச்சுருக்கீங்களோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து செயின் போட்டுக்கணும். எனக்கு இந்த பீடுக்கு வந்து 4 செயின்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 4 செயின் போட்டு நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லோ கலரை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எல்லோ கலரில் நாட் போட்டுட்டு நீடில் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீடில் வந்து நமக்கு 2 கலருமே இருக்குது. பிங்க் கலரும் இருக்குது, எல்லோ கலரும் இருக்குது. ரைட்டாக உள்ள அந்த கீழே இருக்க கேப்பில் உள்ளே விட்டு நம்ம த்ரெட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 த்ரெட்டு உங்கள் நீடில் இருக்கும். ஒரு பிங்க் கலர் த்ரெட்டு, 2 தடவை எல்லோ கலர் த்ரெட் இருக்கும். 3ஐயும் சேர்த்து ஒன்றா லாக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம எல்லோ கலரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது 3 டைம்ஸ் செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. கிளாத்து திருப்பிக்கோங்க. கிளாத்தை லைட்டாக டர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு நம்ம அங்கே பிங்க் கலரில் 3 செயின் போட்டு பெட்டல் மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த 3 செயின் ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணோம் இல்லையா, 3 செயின் போட்டு அந்த கேப்புக்குள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். 2 2வாக வெளியே எடுத்துகிட்டு வாங்க. நீடில் 2 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு போடுறது நம்ம ட்ரிபிள் க்ரோஷான்னு சொல்லுவோம். 2 2வாக 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். தென் 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. தென் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா அதே கேப்புக்குள்ளே. ஸோ 4 டைம்ஸ் இந்த மாதிரி போடுவோம். இப்போ நம்ம செகண்ட் டைம் போடுறோம் ட்ரிபிள் க்ரோஷா. தென் திருப்பி 2 செயின். தென் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். இது தேர்ட் டைம் நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போடுறோம். திருப்பி 2 செயின். திருப்பி 4th டைம் ட்ரிபிள் க்ரோஷா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 கேப் கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 3 கேப் இருக்கும். 3 கேப் கிடைக்குதுங்களா? அப்படியே திருப்பிக்கோங்க, டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பீடு வச்சிடலாம். டிப்பில் ஒரு பீடு வச்சுட்டு சிங்கிள் க்ரோஷா தான் ஃபுல்லாக போட போகிறோம். பீடை லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேப்பு நம்ம இந்த போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கேப்பில் 2 தடவை சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். 1
2. தென் அடுத்த கேப்புக்கு போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் கேப்பில் 3 தடவை சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு தான் வர போகிறோம். அந்த இடத்த வந்து ஸ்டிஃபாக கொண்டு வரதுக்காக. வெறும் செயின் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிஃபாக கிடைக்காது. இப்போது தேர்டு கேப்பில் 3 தடவை திருப்பி சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்பில் 2 தடவை போட்டிருக்கோம், செகண்ட் கேப்பில் 3 தடவை போட்டிருக்கோம். இப்போ தேர்ட் கேப்பில் 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3. இப்போது 3 கேப்பையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே நம்ம வந்து 3 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் லாக் பண்ண போகிறோம். இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 3 கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இந்த 3 கேப்புக்கு கீழே இருக்க அந்த 3 செயின் போட்டு கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. அப்போ அந்த 3 செயின் கேப்பில் தான் நம்ம அடுத்த பெட்டலை கொண்டு வந்து லாக் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி 2 தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஏற்கனவே லாக் பண்ணதில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிருப்போம், அப்புறம் தனியாக 2 தடவை போட்டுட்டோம். இப்போ இதை கொண்டு போய் பீடுக்கும் அந்த கிளாத் லாக்கும் நடுவில் இருக்க கேப்பில் லாக் பண்ணிவிடுங்க. சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போது திருப்பி 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4. 4 செயின் போட்டு பீடுக்கு பக்கத்தில் லாக் பண்ணிடணும். பீடுக்கும் கிளாத் லாக்கும் நடுவில் இருக்க கேப்பில் லாக் பண்ணிடணும். நம்ம பிங்க் கலர் த்ரெட் வந்து கூடவே தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து வச்சு லாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்த கேப்பு செயினும் சிங்கிள் க்ரோஷா போட்ட அந்த கேப் இருக்கும் இல்லையா கீழே, ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து த்ரெட்டை மாற்றிக்கலாம். இப்போது உள்ளே விட்டு பிங்க் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் நீடில் எல்லோ பிங்க் 2 கலர் இருக்கும். இப்போ நம்ம கலரை மாற்றிட்டோம். எல்லோலேருந்து பிங்க் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பிங்க் கலர் த்ரெட்டில் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு 3 டைம்ஸ் வந்து செயின் போட்டுக்கோங்க. டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரிபிள் க்ரோஷா வந்து அந்த 3 செயின் கேப் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லோ கலரில் ஒரு 3 செயின் போட்டு லாக் பண்ணணும்னு, அந்த கேப்பு இந்த 3 செயின் கேப்பில் 3 கேப்பை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷாவில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 3 செயின் போட்டிருப்போம். அந்த 3 செயின் கேப்பில் நம்ம கொண்டு வந்து லாக் பண்ண போகிறோம். இதே மாதிரி திருப்பி பெட்டல் போட போகிறோம். இந்த டிசைனை இந்த கேப்பில் 3 செயின் போட்டு கீழே நம்ம லாக் பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த கேப்பில் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரிபிள் க்ரோஷா போடுறோம். ஸோ டோட்டலாக வந்து நம்ம 4 தடவை ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். இது ஃபஸ்ட் டைம். 2 செயின் போட்டுக்கணும். தென் செகண்ட் டைம் ட்ரிபிள் க்ரோஷா அதே கேப்பில் உள்ளே விட்டு பண்ணணும். 2 செயின் போட்டு தேர்ட் டைம். திருப்பி 2 செயின் போட்டு ஃபோர்த்து டைம். ஸோ நமக்கு இந்த பெட்டல் வந்து 4 டைம்ஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம். போட்டாச்சு. இப்போ திருப்பிக்கலாம், டர்ன் பண்ணிக்கலாம். நமக்கு 3 கேப் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ திருப்பிட்டு ஒரு பீடு வச்சுக்கலாம். பீடு வச்சுட்டு திருப்பி அந்த கேப் ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டு கீழே இறங்கி வருவோம். பீடு வச்சு பீடை லாக் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு கேப்பில் 2 டைம்ஸ் நம்ம போடுவோம் சிங்கிள் க்ரோஷா. ஃபஸ்ட்டு கேப்பில் 2 டைம்ஸ் போடுவோம். செகண்ட் கேப்பில் 3 டைம்ஸ், தேர்ட் கேப்பில் 3 டைம். ஸோ ஃபஸ்ட் கேப்பில் 2 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். செகண்ட் கேப்பில் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். தேர்ட் கேப்லேயும் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். இப்போது இந்த 3 டைம்ஸ் முடிச்சுட்டு 3 செயின் போட்டு லாக் பண்ணுவோம். அந்த 3 செயினில் தான் அடுத்து எல்லோவை கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ 3 தடவை போட்டாச்சு. இப்போது 3 செயின் போட்டுக்கலாம். இந்த கேப்பில் தான் நம்ம போய் கனெக்ட் பண்ண போகிறோம். கீழே இருக்க கேப்பில் விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டு கீழே இறங்கிடலாம். தென் இதை நம்ம எங்கே லாக் பண்ணுவோம்? பீடுக்கு பக்கத்தில் லாக் பண்ணிடலாம். கீழே கொண்டு வந்த கேப்பை பீடுக்கு பக்கத்தில் சிங்கிள் க்ரோஷா, அதாவது கிளாத் லாக்கும் நம்ம பீடும் ஜாயின் ஆன இடத்துல உள்ளே விட்டு லாக் பண்ணிடலாம்.
இப்போ 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு பீடுக்கும் கிளாத் லாக்கும் நடுவில் இருக்க கேப்பில் எல்லோ கலரை கூடவே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம எல்லோவை சேஞ்ச் பண்ணிடுவோம். இதை லாக் பண்ணிவிட்டு, ஏன்னா அடுத்து நம்ம போட போகிறது எல்லோவில் போடணும். இப்போ உள்ளே விட்டு எடுக்கிறது வந்து எல்லோவாக எடுத்துக்கணும். நம்ம நீடில் பிங்க் கலர் இருக்கும், பிங்க்கை விட்டுட்டு எல்லோ எடுத்துக்கோங்க. இப்போ நீடில் பிங்க் இருக்கா, நம்ம உள்ளே விட்டு எடுக்கிற த்ரெட் வந்து எல்லோவாக இருக்கும். எல்லோவில் லாக் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் எல்லோவில் செயின் போட்டுக்கணும். 1 2 3. இப்போ டர்ன் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷா நம்ம அந்த 3 செயின் கேப் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம லேயர் எல்லாமே முடிச்சிடலாம். நம்ம ஃபுல் சாரியும் இந்த மாதிரி தான் வரப்போகுது. நம்ம குச்சி கட்ட போகிறதில்ல, ஃபுல்லாக லேஸ் பார்டரில் தான் நம்ம போடுறோம். இதை நீங்கள் வந்து ஷாலில், சுடிதாரில், நெக்கில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சாரீலேயும் போடலாம். காட்டன் சாரிலெலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது, மாறி மாறி வரும் உங்களுக்கு கலர். பிங்க் எல்லோ அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வருது. ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல லேஸ் பார்டரில். உங்களுக்கு இதில் குச்சு கட்டணும் அப்படின்னா நம்ம பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவில் நீங்கள் குச்சு கட்டிக்கலாம். இன்னொரு 3 செயின் கேப் கொடுத்துட்டு நீங்கள் கீழே பீடுக்கு பதில் 3 செயின் கேப் கொடுத்து கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் குச்சு கட்டிக்க முடியும். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த டிசைன் நல்லா ஸ்டிஃபாகவும் இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நியூ மாடல். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்லா திக்காக ஒரு லேயர் நமக்கு கிடச்சிருந்தது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு ஒரு புது டிசைனோடு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ போடுற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது எதனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் புது டிசைன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு நியூ டிசைனோட மீட் பண்ணலாம். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.